ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் வந்து செடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். நம்முடைய நர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிழல் தரும் மரங்களில் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்றத இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விழுதுகள் வந்து வரும். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிகள் வந்து கோயிலில் தான் அதிகமாக நம்ம பார்க்க முடியும். ரோட்டோரங்களையும் இந்த மரங்கள் பார்க்க முடியுங்க. உங்களுக்கு செடிகள் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம மறக்காமல் நம்ம நர்சரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது நிழல் தரும் மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஓக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிம்பர் வெரைட்டியாக பயன்படுத்துவாங்க. ஓரளவுக்கு நல்ல நிழல் வந்து கிடைக்குங்க. ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது, நல்லா ஹைட்டாக போகணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காமல் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த செடியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்க்கக்கூடியது நிழல் தரும் மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் பூ பூக்கக்கூடிய சரக்கொன்றை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. இந்த கோடை காலத்தில் செடியில் வந்து முழுவதும் பூக்கள் இருக்கும், ஆனால் வந்து இலைகள் இருக்காது. ஆனால் ஒரு நல்ல நிழல் தரும் மரங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் நாகலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. இந்த பிளான்ட்டுமே நிழல் தரும் மரங்களில் வரும். அதன் பிறகு பார்க்கக்கூடியது அரச மரங்க. ஒரு நல்ல நிழல் தரும், ஒரு நல்ல வேகமாக வளரக்கூடிய ஒரு செடிகள்லையும் இதுவும் ஒன்றுங்க. நல்ல ஹைட்டாக வளரும், கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 அடி அளவுக்கு வளரக்கூடிய ஒரு நல்ல ஒரு செடிங்க. நல்ல ஒரு காற்று வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுங்க, பியூர் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு செடிகளில் இந்த செடியும் ஒன்று. வேகமாக வளரணும், வேகமாக நிழல் தரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு அருமையான வெரைட்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு. ஸோ இந்த பிளான்ட் நீங்கள் ஒரு செடி வச்சாலே போதுமானது. ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் இருக்கும், ஒரு நல்ல நிழல் தரக்கூடிய வெரைட்டியாக இருக்குங்க. அதன் பிறகு பார்க்கக்கூடியது நிழல் தரும் மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மே ஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ரோட்டோரமாக ஆரஞ்சு கலரில் பூ பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. அதன் பிறகு பார்க்கக்கூடியது சொர்க்க மரம். இந்த பிளான்ட்டுடைய புன்னை மரங்க, சொர்க்க மரம் கிடையாது. ஸோ புன்னை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. இதனுடைய லீவ்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். நல்ல புங்க மரம் மாதிரியான ஒரு குடை மாதிரியான ஒரு ஷேப்பை வளரக்கூடிய ஒரு செடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னா இந்த புங்க மரத்தை சொல்லலாம். புங்க மரம் உங்களுக்கு ஒரு 8 அடி 10 அடி ஹைட்டில் வேணுனாலும் சரி, அப்படிலாம் ஒரு 4-5 அடி ஹைட்டில் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா பை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல காற்றை வந்து கோடை காலத்தில் இந்த மரத்தினுடைய நிழல் தேடி ஓடாத மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு செடிங்க. உங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா, ஒரு ஃப்யூச்சர் பிளான் இருந்தது அப்படின்னா வீட்டிலேருந்து ஒரு 10 அடி தள்ளி வைக்கிறது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல இயற்கையான காற்றை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு. அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது பூவரசு மரம். பூவரசு மரத்தினுடைய பயன்கள் ஏராளம், நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இதுவுமே ஒரு குடைமான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான். ஆனால் புங்க மரத்துக்கு ஒப்பிடும் போது இதனுடைய நிழல் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த செடியினுடைய பயன்கள் ஏராளமாக இருக்குங்க. புன்னை மரம் உங்களுக்கு பூவரச மரம் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ரோட்டோரங்களில் நீங்கள் பொதுவாக பார்க்க முடியும். ஸோ இந்த மரம் தான் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்க மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல நிழல் தரும் மரங்கள் வகைகளில் இதுவும் ஒன்றுங்க. நிழல் தரும் மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடியது இந்த வேப்ப மரமும் ஒன்று. ஸோ வேப்ப மரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயன்கள் இருக்குது. வேப்ப மரத்தை வந்து நீங்கள் வரப்போகிறமாவோ இல்லை வீட்டுக்கு முன்னாடியே கூட நடலாம். வீட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் நீங்கள் பிளான் பண்ணி நடுறது மூலிமா உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்குங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், சின்ன பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா புங்க மரத்தில் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிழல் தரும் மரங்களில் இத்தனை வகையான மரங்கள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் நம்ம நர்சரியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான பிளான்ட்டை நம்ம வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கசகசா மரம், தேன் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி வந்து இதில் மிஸ் பண்ணிட்டேன். அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குங்க, ஷார்ட்டாக இருக்குது. வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.